ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். பிப்ரவரி 4க்கான கரண்ட் அஃபேர்ஸு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ண சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. வாங்க பாயிண்ட்ஸ்க்கு நேரா போயிடலாம். இந்திய பொருட்கள் மீதான வரி 50%லேருந்து 18%ஆக குறைக்கப்படும்னு அமெரிக்க அரசு அறிவிச்சிருக்கு. சீன பொருட்களுக்கான வரி வந்து 40%ஆ இன்னமும் அது கன்டின்யூ ஆயிட்டு இருக்கு. அடுத்த பாயிண்ட். வெளிநாடுகளுக்கு சென்று இந்த ஸ்கேன் பண்ணிக்கிட்டு கருவின் பாலினத்தை தெரிஞ்சுக்கிட்டோம்னா கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சுகாதாரத்துறை வந்து ரீசெண்டா அறிவிப்புட்டிருக்கு. அடுத்த பாயிண்ட். மணிப்பூர் முதல்வராக யூம்னம் கேம்சந்த் சிங் அப்படிங்கிறவரு பதவியேற்க உள்ளார். ஏற்கனவே 2வது முறையாக நீட்டிக்கப்பட்டிருந்த குடியரசுத் தலைவர் ஆட்சி வந்து இதனால இது முடிவுக்கு வருகிறது. அடுத்த பாயிண்ட். சிறந்த திருநங்கைகளுக்கான விருதுக்கு பிப்ரவரி 18 வரையும் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு அந்தந்த மாவட்ட ஆட்சியர் வந்து அறிவிப்பு போட்டிருக்காங்க. இதுக்கான விருதோட ₹1,00,000 பரிசு தொகையும் தராங்க. அடுத்த பாயிண்ட். நிலவுக்கு மனிதர்களை அனுப்பும் நாசாவின் ஆர்டமிஸ் 2 இந்த திட்டம் வந்து தொழில்நுட்ப கோளாறு காரணமாக ஒத்திவைக்கப்பட்டிருக்கு, தேதி சொல்லப்படாம. அடுத்த பாயிண்ட். ஜனவரியில வந்து 40 லட்சம் டன் சரக்குகளை கையாண்டதுனால தூத்துக்குடி வ.உ.சி. துறைமுகம் வந்து புதிய சாதனை படைச்சிருக்கு. அடுத்த பாயிண்ட். முன்னாள் முதல்வர் அண்ணாவின் 57வது நினைவு தினம் நேற்று அனுசரிக்கப்பட்டதுனால தலைவர்கள்லாம் அஞ்சலி செலுத்தினாங்க. அடுத்த பாயிண்ட். என் கனவு என் எதிர்காலம் திட்டத்தை வந்து முதல்வர் ஸ்டாலின் வந்து திண்டிவனம் பகுதியில் தொடங்கி வச்சிருக்காரு இன்னைக்கு. அடுத்த பாயிண்ட். 24 மணி நேரத்தில் 4000 சைக்கிள் விநியோகித்து ஆந்திர முதல்வர் என் சந்திரபாபு நாயுடு வந்து கிண்ண சாதனை படைச்சிருக்காரு. அடுத்த பாயிண்ட். தமிழகத்தில் முதல் முறையாக புற்றுநோய் பாதிப்பு 1 லட்சத்தை தாண்டி இருக்கு. இதனால பாதிக்கப்பட்ட முதல் 3 மாவட்டங்கள் 2025 கணக்கின்படி ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல சென்னை இருக்கு, 8505 பேர். செகண்ட் பிளேஸ்ல காஞ்சிபுரம் 7295 பேர். 3வது பிளேஸ்ல வேலூர் மாவட்டம் 6525 பேர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு வேற ஒரு கரண்ட் அஃபேர்ஸ்ல பார்க்கலாம். தேங்க்யூ.